அங்க வந்து ஆப்வியஸ்லி டைமண்ட்ஸ் தான். லைக் எல்லாருமே வந்து டீஃபால்ட்டா வந்து போடுறது வந்து டைமண்ட்ஸ், அதுக்கப்புறம் பிளாட்டினம் அந்த மாதிரி. கோல்டோட யூசேஜ் அங்க ரொம்ப கம்மி. லைக் அப்படியே இருந்தாலும் 14 கேரட், 18 கேரட் அந்த மாதிரி தான் இருக்கும். நம்மள மாதிரி இங்க 22 கேரட் கோல்டுலாம் அங்க வியரே பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால தான் இப்ப நம்மளே வந்து பார்த்தோம்னா, அங்க ரொம்ப ஜாஸ்தி கோல்ட்லாம் இங்கேருந்து கேரியும் பண்ண மாட்டாங்க, நாங்க வியரும் பண்ண மாட்டாங்க. அதுக்கான அவசியமுமே இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா, கேட்ஜெட். என்ன தேடி தேடி நீங்க அங்க கேட்ஜெட் வாங்குவீங்க? மேக்ஸிமம் யூசேஜ்னா ஐஃபோன் தான். உங்களுக்கு என்னங்க அங்க வந்துட்டு ரொம்ப ஈஸியா, ரொம்ப கம்மி ரேட்ல கிடைக்குது. இங்க அதுக்கு தான் எல்லாரும் ஐஃபோன் யூசராப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி அங்க அதுதான் சொல்றேன். அது ஐஃபோன பொறுத்தவரைக்கும் அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான திங். அங்க வந்து அ இங்க கம்பேர் பண்றச்ச அது டெஃபினட்டா அங்க வந்து உங்களுக்கு கம்மி பிரைஸ்ல கிடைக்கும். பட் இங்க ஐஃபோனோட பிரைசிங் வந்து இட்ஸ் டூ மச். ஒரு ஆளோட முழு சம்பளமுமே போற மாதிரி ஐஃபோன் காஸ்ட் இருக்கு. அங்க அப்படி கிடையாது. முழு சம்பளத்தை கொடுக்க முடியாம தான் இஎம்ஐ போட்டு போட்டு சோ அந்த ரேஷியோ டிஃபரன்ஸ் அதனால அங்க நிறைய பேர் வாங்குறாங்க. இப்ப ஏன் அங்க வந்து ஐஃபோன் கிரேஸ் அப்படின்னா இட்ஸ் நாட் ஒன்லி கிரேஸ், அஃபோர்டபிலிட்டி இருக்கு அங்க. ஸோ சென்னையில பாத்தீங்கன்னா, சென்னைன்னு இல்லை இந்தியா ஃபுல்லா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாம் ஃபேமஸா இருக்கும். கண்டிப்பா. சாட் ஐட்டம்ஸ். ஐயோ ஐ மிஸ் தி ஸ்ட்ரீட் ஃபுட். மிஸ் பண்றீங்கல்ல? கண்டிப்பா. அங்க இத ஈக்குவல் பண்ற மாதிரி நீங்க என்ன சாப்பிடுவீங்க? அங்க வந்து பார்த்தோம்னா நிறைய எக்ஸ்போஸ் மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல போனீங்க அப்படின்னா வெரைட்டி ஆஃப் ஸ்டால்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. லைக் இப்போ நம்ம வந்து தள்ளு வண்டிக்கே வந்து வேன்ல வந்து ஒரு தள்ளு வண்டி இருந்துச்சுன்னா எப்படி, ஸோ அதுதான் ஒரு மினி ட்ரக்ல வந்து உள்ளே வந்து ஒரு மினி கிச்சன் மாதிரி, வெளியில வந்து சர்விங் டேபிள்ஸ் இருக்கும். ஸோ அவங்க ஒரு நாள் அண்ணா நகர்ல போடுறாங்க, அடுத்த நாள் கோடம்பாக்கம் வராங்க. ஸோ இட்ஸ் லைக் மொபைல் ட்ரக் மாதிரி அப்படியே சுத்திட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரக் ஃபுட் வந்து நாங்க தேடி தேடி போய் சாப்பிடுவோம். இட் இஸ் லைக் வெரி டேஸ்டி ஆல்சோ. ஓகே. ஸோ இப்போ பேப்பர் கூட கீழே போடக்கூடாது அப்படின்னா இந்த தியேட்டர் செலிப்ரேஷன்லலாம் எப்படிங்க அது இருக்கும்? தியேட்டர் செலிப்ரேஷன்ல இந்த மாதிரி ரொம்ப கிரேசியா கிழிச்சு போட்டு அப்படிலாம் பண்ணி பட்டாசுலாம் வெடிக்க விட மாட்டாங்க. பட்டாசுலாம் வாய்ப்பே இல்லை. நாங்க தீபாவளிக்கு வெடிக்கிறதே பெர்மிஷன் வாங்கி தான் வெடிப்போம். நாங்க தீபாவளிக்குமே பெர்மிஷன்? எவ்வளவு ஹவர்ஸ் பெர்மிஷன் கொடுப்பாங்க? லைக் உங்களுக்கு 2 to 3 hours அந்த ஈவினிங் டைம் கொடுப்பாங்க. அதுவுமே வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பாட் அலோகேட் பண்ணுவாங்க, ஒரு கிரவுண்ட் மாதிரி. ஏன்னா அந்த சவுண்ட் வந்து அந்த டெசிபிள் வந்து யாரையும் வந்து அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு சில ரூல்ஸ் இருக்கனால அதுக்கு ஒரு ப்ராப்பரா ஒரு கிரவுண்ட் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அங்க மக்கள் எல்லாருமே கிராக்கர்ஸ் எல்லாம் கிடைக்கும், எல்லாருமே வெடிப்போம், எல்லாம் இங்க பண்ற எல்லா செலிப்ரேஷனுமே நடக்கும். பட் அது ஒரு மாதிரி ஆர்கனைஸ்டா அந்தந்த இடத்துல என்ன பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணுவோம். இப்ப வீட்டுக்கு வாசல்ல வெடிக்கணும்னா அது பண்ண முடியாது. ஓகே. ஸோ தியேட்டர்ல வந்து மோஸ்ட் செலிப்ரேட்டட் ஹீரோனா யாரு சொல்லலாம்? நம்ம ஹாலிவுட்ல வர படங்கள் ஆப்வியஸ்லி நம்ம தலைவர் ரஜினி சார், கமல் சார் மூவிஸ்லாம் வந்து இட்ஸ் அ வெல் செலிப்ரேட்டட். அதை தாண்டி வந்து நம்மளோட விஜய் சார், அஜித் சார் அவங்க மூவிஸும் வந்து இட்ஸ் வெரி வெரி செலிப்ரேட்டட். ஓகே. அண்ட் அடுத்த முக்கியமான விஷயம் வந்து பேரண்டிங். இந்த ஒரு விஷயம் வந்து அங்க எப்படி இருக்குது? இங்க இருக்க மாதிரி இருக்குதா? பேரண்டிங் வந்து லைக் கொஞ்சம் அங்க டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா நம்மளோட அட்மாஸ்பியர் பிளஸ் நம்மளோட தாட் ப்ராசஸ் எல்லாமே கொஞ்சம் மாறும். அங்க டிமாண்டிங் வந்து நிறைய விஷயங்கள் வேற வேற மாதிரி டிமாண்ட் பண்ணுவாங்க ஸ்கூல்ஸ்ல இருந்து. பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை வந்து அடிக்க கூடாது. சிம்பிளா சொல்லணும்னா கையே தொடக்கூடாது. நம்ம எந்த வயசா இருந்தாலும் ஒரு மேஜர் மைனர் அப்படின்ட்டுலாம் எதுவுமே பாகுபாடே இல்லை. ஒரு குழந்தையா இருந்தா நீ பேசியே தான் வந்து யூ ஹாவ் டு பிரிங் தெம் ஐ மீன் காம் டவுன். இல்லைனா வந்து நீங்க கையை நீட்டி அடிக்கிறதோ கிள்றதோ அந்த மாதிரி அப்யூசிவா ரொம்ப வந்து ஹர்ட் பண்ற மாதிரி திட்டுறதோ அதெல்லாம் எதுவுமே வந்து பண்ணக்கூடாது.